புஸ்தகம் 2:12. ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இல்லையா சொல்லுவோமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இது ரூத்துக்காக மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் கொடுப்பார். இல்லையா சொல்லுவோமா? ஒரு ஓட்டப்பந்தய வீரன் இருந்தா அவன் ரெகுலரா ஓடினாதான் அது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு போட்டியில கலந்து கொண்டு அவன் ஜெயிக்க முடியும். ரெகுலரா படிக்கிற பிள்ளைங்க தான் எக்ஸாம் வந்தா கூட பயப்படாம எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுத முடியும். அப்ப என்ன அர்த்தம்னா, உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பார். 2 பலனை கர்த்தர் கொடுக்கிறாரா இந்த வசனத்துல. ஒன்று உன் செய்கைக்கு தக்கதான பலன். 2வது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வரவங்களுக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? 2 பலன் கர்த்தர் இருக்குது. இந்த காலை வேளையில உண்மையாகவே 2 விதமான பலன்களால கர்த்தர் உங்களை நிரப்ப போறார். முதலாவது பலன் என்னன்னு சொன்னா, உன் செய்கைக்கு தக்கதான பலன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. லூக்கா 24:19 வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 24:19 வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 7:22 வாசிங்க. பைபிள் இருக்கா? எல்லாம் அப்போஸ்தலர் அதாவது ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு 60 நொடிக்குள்ள எடுத்துடணும். நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா 60 செகண்ட்ல எடுப்பாங்க. ஒரு நிமிஷம் நேரம் எடுத்துட்டு இருப்பாங்க. லூக்கா சுவிசேஷம் 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். லூக்கா டக்குன்னு எடுத்துடலாம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொன்னேன். இவ்வளோ நேரம் ஆகுது, அது கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பாருங்க. 7:19 வாசிங்க. 24:19 வாசிங்க. அவர் தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு எல்லாரும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். நமக்குள்ள என்ன செய்கை இருக்கிறதோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கும் போது மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கும் போது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, சகல செய்கையிலும் அவன் வல்லவனானான். அவன் செய்யற காரியம்லாம் சரியா இருந்துச்சு. 2. 3வது எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. எரேமியா 17:10 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்து வரும் ஆண்டவர் சொல்றார். அவனவன் செய்கைக்கு தக்கதாக நான் தான் பலன் கொடுக்கிற தேவன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 24:14 வாசிங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 24:14 வாசிங்க.
கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை நிறைவேறும். நான் இதை செய்வேன், நான் பின்வாங்குவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. நல்லா கவனிங்க, கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற தேவன் ஒரு பக்கம் இருக்குது. ஆனா நம்முடைய செய்கைகள் வித்தியாசமா இருந்தா அவர் அதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவனே அல்லது பைபிள்ல அல்லையா சொல்லுவோமா? ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஒரு சில வசனம் நான் உங்களுக்கு போடிட்டு காட்டுறேன். ரோமர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 8:13 வாசிக்கும் போது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். ஆமா, மாம்சத்தின்படி நாம பிழைக்க வேணும். வைராக்கியம், கோபம், பெருமை இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறத விட ஆவியின் செய்கினால, ஆவியின் செய்கினா ஆவிக்குரிய கனினா அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் நிறைந்தவர்களாக நாம இருப்போம் என்று சொன்னால் பிழைப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப செய்கைன்னா என்ன? 2-3 காரணம் மட்டும் சொல்றேன். நான் ரூத்தின் புஸ்தகத்தை எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ரூத்துடைய செய்கையை நாம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா எனக்கு அன்பானவர்களே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு ஒரு செய்கை இருந்துச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது? வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 26:12 வாசிக்கும் போது ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல நல்ல கவனிங்க, தேசமெல்லாம் பஞ்சமா இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு மனுஷன் விதை விதைக்கிறான். நல்ல கவனிங்க, தண்ணியே கிடையாது, தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலையில அவன் விதை விதைக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்கிறான். எத்தனை மடங்கு? காரணம் என்ன சொன்னா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம். இல்லையா சொல்லுவோமா? அவன் செய்கைன்னா விசுவாசம். சில பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கவே இருக்காது. நான் ஈசாக்கு குறித்து பார்க்கும்போது ஈசாக்குடைய நீங்க அந்த ஸ்டோரி நீங்க படிங்க. ஆதியாகமத்தை நீங்க படிக்கும் போது ஈசாக்கு வெளியில போய் ரெபெக்காள் வரத்துக்கு முன்னாடியே போய் வெளியில போய் அவன் தியானம் பண்ணுகிற மனுஷனா இருந்தான்னு பைபிள்ல. அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான்னு பைபிள்ல. அவனோட வாக்குவாதம் எவ்வளவு பேர் பண்ணாலும் கூட தேவன் அவனோடு கூட இருந்தபடினால அவனை 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் செய்கை எப்படி இருந்துச்சா? விசுவாசத்தோடு இருந்துச்சு. 2ஆவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் 58:11 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. அப்பொழுது நீதிமானுக்கு பலன் உண்டு, மெய்யாய் பூமியிலே சொல்லுவான். அப்போ ஆண்டவர் பாருங்க, செய்கைக்கு தக்க பலனை நீதிமானா இருந்தா உன்னை அளவில்லாத பலனாலே கர்த்தர் நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நான் ரூத்தை பார்த்த உடனே அவனுடைய செய்கை நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் மாம்சத்தின்படி இவ யாரு? மோவாபிய ஸ்திரீ. இந்தம்மா யாரு? நகோமி. நகோமி யாரு? எருசலேமை சேர்ந்தவங்க. ரூத்துடைய மாமியார். போவாஸ் யாரு? நகோமிக்கு சொந்தக்காரன். இவர் எருசலேமை சேர்ந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவங்க பஞ்சம் படைக்கிறதுக்காக எருசலேமிலிருந்து மோவாபுக்கு போறாங்க. மோவாபுல 2 பிள்ளைகளை பறி கொடுக்குறாங்க, கணவனை பறி கொடுக்குறாங்க. 2 மருமகளோடு வரும்போது அப்ப சொல்றாங்க, அம்மா எனக்கு வயசாகி போச்சு, நீங்க என்ன செய்யுங்க, வாலிபமா இருக்கிறீங்க, வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கங்க போங்கன்னு சொல்லும் போது அதுல ஓர்பால் என்ன செய்யறான்? முத்தமிட்டு போயிடுறான். ஆனா ரூத்து மாட்டா அவங்கள ஃபாலோ பண்றான். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது போவாஸ் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். ரூத் யாருக்கு அடையாளம் சொன்னா மனவாட்டியாக நமக்கு அடையாளமா இருக்கிறாங்க. நகோமி யாருக்கு அடையாளம் சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும்
ஆவியானவர் துக்கப்படும்படியாக நாம் நடக்கும் போது கண்பாளர்கள் அவரை விட்டு விலகி போடுறது சரித்திரம் இருக்குது. ரூத்துடைய பேர யாரு? ரூத்துடைய பேர யாரு? நீங்க பாக்குறத பார்த்தா எங்களுக்கு தேவையில்லாம கேட்குறீங்க. ரூத்துடைய பேர தாவீது. ஓர்பாளுடைய பேர யாரு தெரியுமா? இதெல்லாம் பைபிள் படிக்கணும். ஓர்பாளுடைய பேர யார் தெரியுமா? கோலியாத். யாரு? கோலியாத். பைபிள் எல்லாம் சற்று படிச்சு பாருங்க. ஆண்டவரை பின்பற்ற சந்ததியை ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவருக்கு விலகி போன சந்ததி எங்க கர்த்தருக்கு விரோதமான சந்ததியா மாறி போச்சு. அப்ப ஆண்டவர் சொல்ற கண்பான தேவ பிள்ளைய இந்த கால வேளையில ரூத்துடைய செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். முதலாவது வேதம் சொல்லுகிறது, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு போவாஸ் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யார் என்கிறான் கேட்டால், அந்த வேலைக்காரன் சொல்றாரு, பெண் பிள்ளை கேட்டுக்கொண்டால் இருக்கிறாள். கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு. போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள நீ வேறு வயலுக்கு போகாமலும் இரு. பார்த்து அவன் பிறகே போ, தொடாதபடிக்கு. இது புதுசா இருக்கிற விசுவாசிகளை குறித்து சொல்றது. என்னது? புதுசா வராங்க வேலை செய்யறதுக்கு, புதுசா வராங்க தேவனுடைய காரியத்துக்கு. அப்ப சொல்றார் இயேசு கிறிஸ்து, மகளே வேற எங்கேயும் நீ போகாத, இங்கேயே இவங்க கூட இரு. என்கிட்ட இருக்கிற விசுவாச மக்களோடு, சீனியரோடு கூட, ஊழியக்காரோடு கூட இரு, எங்கேயும் வெளியே நீ போகாதே அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னபோது அவர் சொல்றான், முதலாவது முகம் குப்புற விழுந்து சொல்றான், நான் ஒரு அந்நிய தேசத்தால இருக்க, என் மேல நீங்க இறக்கம் உள்ளவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி முதலாவது தன்னை தாழ்த்துகிறான். நல்லா கவனிங்க கண்பான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் தாழ்த்துறான். நீங்க என்ன செய்றீங்க? நான் ஒரு மோவாபிய ஸ்திரீ. ஏன்னா மோவாபுக்கும் யூதர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா மோவாபுடைய இஸ்ரவேலுடைய பார்வையில மோவாப் வந்து அருவருக்கப்பட்டவங்க, சபிக்கப்பட்டவங்க. ஆனாலும் வேதம் சொல்லுது, கண்பான தேவ பிள்ளையை கர்த்தருக்கு சுதந்திரம் தன்னை தாழ்த்துகிறார். 2-3 சாட்சி முதல்ல நம்ம முக்கியம். முதலாவது வேதம் சொல்லுகிறது, அவள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாள். பரிசுத்த ஆவியை உறுதியாய் பற்றி கொண்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் சொல்றா பாருங்களேன். அது சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் இதை குறித்து நீங்க பேசவே அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 3 அதிகாரமா வாசிச்சு பாருங்க. ஓர்பால் முத்தமிட்டு போனால், ஆனா அப்பொழுது அவள் தன் ஜனத்திற்கு தன் தேவனிடத்திற்கு போய்விட்டது. பின்மாற்ற ஜீவியத்தை குறிக்கிறது. நல்ல கவனிக்க கண்பான தேவ பிள்ளையே, தேவ சமத்துவத்து தேவனோடு ஒப்புரவான நீ அதுக்கப்புறம் உலகத்தை பார்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? உலக சடங்கை பின்பற்ற கூடாது. 4 நேரம் பார்க்க கூடாது. 4 நட்சத்திரம் பார்க்க கூடாது. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டேன்னா இயேசு மாத்திரம் தான் உனக்கு. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன், சடங்கு செய்யும் போது பார்த்துருக்கிறேன். நம்ம விசுவாசிகளை நானே கர்த்தருக்கு சுத்தம் எத்தனையோ முறை பார்த்துருக்கிறேன். நல்ல விசுவாசிகளா, ஊழியக்காரியா கூட இருப்பாங்க. ஆனா இன்னும் அந்த பழைய பாரம்பரியத்தை விட்டு அவங்க திரும்புறதுக்கு மனசே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாவே சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் இந்த ஸ்ரீமதத்தில் நான் கலந்து கொண்டேன். இந்த இப்படி வைக்கிறது அப்படி வைக்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஜெபம் ஒன்றும் வந்துனே இருந்தோம். மறுவாரம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்படியா கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. அவர் சொல்றா பாருங்க, ரூத் அழகா சொல்ற, வாசிங்க.
நகோமி சொல்றாங்க, உன் சகோதரி எங்க போயிட்டா? ஜனத்திராண்டிற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே. நல்லா கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்கு ஒரு அற்புதமோ செய்யலையே, எனக்கு ஒரு அதிசயமும் செய்யலையேன்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் பணத்திற்கு ஆசைப்பட்டு, பொருளுக்கு ஆசைப்பட்டு, மற்ற காரியங்களுக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு விலகி போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னா, ஒரு வார்த்தை சொன்னது நம்ம கீழ்படியணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்களேன். ஒரு 2-3 பேர் மட்டும் நான் சொல்றேன். 12ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12:1 வாசிங்க. 1, 2, 3, 4 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர், வெரி குட். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பண்ணாரா இல்லையா? வேதம் சொல்லுது. 4ஆம் வசனத்தை வாசி பாருமா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போய் லோத்தும் போனான். நல்ல சொல்லுவோமா? ஆண்டவர் ஆபிரகாமை தான் போக சொன்னார். லோத்தை கூட போய் லோத்தை கூட கூட்டும்போதால பிரச்சனை. நல்லா கவனிங்க. சில பேர் வந்து நீங்க எந்த இடத்துல யாரை கூட்டு போகணும் ஒரு கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொன்னபடியே கீழ்ப்படிஞ்சா இன்னைக்கு விசுவாச மக்களுக்கு, விசுவாச ஜாதிகளுக்கு அவன் தான் தகப்பனா இருக்கிறான். இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். இன்னைக்கு அவனோட சந்ததியா நாம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது நோவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். வாசி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது? தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு பேழை என்ன செய்யுங்க? உண்டு பண்ணி ரெடி பண்ணு சொல்றான். அவன் சொன்னதையெல்லாம் செய்து முடித்தான். தேவன் என்ன சொன்னாரோ அதையே செய்தான். இந்த பைபிள் அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான் நீங்க செய்யணும். அல்லேலூயா சொல்லுவோமா? 3வதாக ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 45:10 வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க. சங்கீதம் 45:10 வாசிக்கும் போது நல்ல கவனிங்க. குமாரத்தியேன்னு வந்தா நீங்க ஒன்னும் சொல்றது குமாரத்தி மட்டும் தானா? குமாரர் இல்லையா? பைபிள்ல ஒண்ணுதான் வரும். சியோன் குமாரத்தியேன்னு சொன்னா நீங்களே சேர்த்துக்க வேண்டியதுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவலோகத்துல இப்ப மன்னிக்கணும், பரலோகத்துல நம்ம எப்படி இருப்போம்? தேவ தூதரை போல இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கதான் ட்ரெஸ் எல்லாம் வித்தியாசம், அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, குமாரத்தியை கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர். ஆகையால் நல்லா கவனிங்க. நான் கண்பான தேவ பிள்ளையே, இந்த 3 காரியத்துல பார்க்கிறோம். ஆண்டவர் முதலாவது ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுருப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பேதுரு கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு உங்க பின்பற்றினோமே, இந்த கண்ண ஆண்டவர்னு கேட்கிறாரு. கர்த்தர் அதற்கும் ஆண்டவர் பதில் சொல்றாரு, மறுமையில மாத்திரம் இம்மையில நான் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் ஒண்ணுல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி இடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ஆமென் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்ம சாட்சியா இருக்கிறோமா? முதலாவது இங்க யூதேயாவிலும், யூதேனா சொந்த இடத்துல நம்ம சாட்சியா இருக்கணும். அங்க ஒரு வீடு இருக்கு, கிறிஸ்டின் வீடு தெரியுமான்னு சொன்னா நேரம் உங்க வீட்டை தான் காட்டணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்க யாரும் கிறிஸ்டின் இல்லைங்களே, யாரும் தெரியலையே, இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளும் கேட்க கூடாது. திரும்பி என்னது கவனிங்க, என்ன பாருங்க கொஞ்ச நேரம்.
குழந்தைய பார்க்காதீங்க. அப்புறம் பாருங்க, முடிச்சிட்ட பிறகு ஆளால் கொஞ்சம் கொஞ்சம் முத்தம் இருக்கான். நான் சொல்ல முதல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நாம சாட்சியுள்ள ஜீவியம் செய்த போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய மன்னிக்கணும், யோபு சொல்றாரு, என்னை குறித்து தேவன் என்ன செய்யறாரு? சாட்சி பகிர்கிறவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்ற, நல்லா கவனிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஆண்டவர் ரூத்தை வந்து பைபிள்ல சேர்த்தாருன்னு சொன்னா, என்ன கண்பான தேவ பிள்ளைகள, இன்னைக்கு பாருங்க, நம்ம 3 பேரும் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆபிரகாம ஆண்டவர் அழைத்த உடனே அவன் செய்த தொழில்களில் எல்லாத்தையும் மறந்துட்டு தேவன் என்ன காண்பித்தாரோ, என்ன சொன்னாரோ அந்த தேசத்திற்கு புறப்பட்டு போனான். வேதம் சொல்லுகிறது, அவன் புறப்பட்டு போகும்போது 75 வயசை பார்க்கல. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை நோக்கி பார்த்தா இன்னைக்கு விசுவாசிகள் தகப்பனெல்லாம் அவன் சந்தேகனை உலகம் உள்ள இருக்குது. ரெண்டாவது நோவாவை பார்த்தான். நோவா பார்த்ததுனால தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளை, அவர் சொன்னதெல்லாம் கீழ்ப்படினால்தான் இன்னைக்கு நோவாவின் சந்தேகம் நாம இருக்கிறோம். 8 பேர் மாத்திரம் என்ன செஞ்சாங்க? காக்கப்பட்டாங்க உலகத்துல. மற்றவெல்லாம் அழிக்கப்பட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? நான் கர்த்தருக்கு பயந்து அந்த வார்த்தைக்கு யார் ஒருவர் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதத்தான் அந்த அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வாசிங்க, இப்ப வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீங்க பேச, நான் திரும்பி போக மாட்டேன். கலப்பையை கையில எடுத்து விட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. இல்லையா சொல்லுவோமா? பாட்டு பாடுறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம் நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடியா கேப் தெரியுமா? ஒரு நிமிஷம், நான் டக்குனு கேப் விட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமான்னு தான். காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போ. கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் ஆமென் ஆமென். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நமக்கு அச்சமில்லை பயமில்லையே. ஆமென், பயமில்லையே. வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென், அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். அல்லேலூயா. அப்ப கலப்பைய மேல கை வச்சு திரும்பி பார்த்தா என்ன ஆகும்?
என்ன ஆகும்? ஏர் ஒழுங்கா போகாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2:14 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீங்க வந்து அப்பத்திலே புசித்து, ராபத்தை குறிக்கிறது, அப்பத்தை புசித்து காடியிலே உன் துணியை துவைத்துக்கொள் என்றான். கவனிக்க பாருங்க, என்ன பாருங்க, வறுத்த கோதுமை கொடுத்தால் சாப்பிட்டு விட்டு போதும், மீதியானதை வைத்துக் கொண்டாள். எதுக்கு வச்சுக்கிறாங்க? மாமியாருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ ஒரு மருமகன் எடுத்து வச்சு கொடுக்கலன்னு தெரியல, மீதியானத்தை வச்சுக்கிறாங்க. ஏன்? மற்றவர் மேல் கரிசனை உள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தா, அப்போ சில பேர் வந்து ஜெபம் பண்ணும்போது பார்த்து செல்ஃபிஷாக பண்ணுவாங்க. ஆண்டவரே என்னை மாத்திரம் ஆசீர்வதியும், என்னை மாத்திரம் உயர்த்தும், என் குடும்பத்தை மாத்திரம் உயர்த்தும், அதை மாத்திரம் உயர்த்தும். அப்படி இல்லை, உலகத்திற்காக எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறது தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா சொல்லுவோமா? மற்றவர்களை குறித்து ஒரு கரிசனை உள்ளவன் தான் கிறிஸ்தவன். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது உதவி செய்வன் தான் கிறிஸ்தவன். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா சொல்லுவோமா? எதுக்கு வெளியில் கூட சொல்லுவாங்க, எங்களுக்காக உங்கள் சர்ச்சில் என்ன செய்யுங்க, போய் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ணால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு தம்பி வந்தார், வந்துட்டு திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணார் வேலூர்லேருந்து. சார், என் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன் சார். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் சர்ச்சுக்கெல்லாம் போனதில்லை, ஆனால் அங்கே பேரும் சொல்கிறாங்க, நீ ஏசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணு, நான் நல்லா கவனிக்க சாட்சி, ஏசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணு, உனக்கு அற்புதம் நடக்கும், உன் குழந்தை நல்லா பிறக்கும் பாரு அப்படின்னு சொன்னாங்க சார். எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார். நான் என்ன சார் பண்ணுறது, எப்படி சார் ஜெபம் பண்ணுறதுன்னு கேட்குறேன். நான் சொன்னேன், அப்படியே பக்கத்தில் சர்ச்சுக்குதா? இருக்குது சார், 2-3 சர்ச்சு இருக்குது, ஆனால் எப்படின்னு தெரியலன்னு ஒன்று இவங்க சொன்னாங்க ஒய்ஃபு. உடனே ஏங்க சர்ச்சு கிடச்சின்னு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்ய வர்றாங்க. உடனேப்பா நாங்கள் ஜெபம் பண்ணட்டுமான்னு. சார் இமீடியட்டாக செய்யுங்க சார், ஜெபம் பண்ணுங்க சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், ஒரே பயம் அழுகுறாரு அவர் தம்பி. உடனே உண்மையிலே சொல்கிறேங்க, கவலையே படாத, கர்த்தர் நல்ல நார்மல் டெலிவரி கொடுத்து தாயும் பள்ளியும் வேறு பிரிப்பார். காதில் ஃபோனை வச்சுக்காங்க. உடனே ஜெபம் பண்ண. உண்மையிலே சொல்கிறேங்க, கரெக்டாக ஒரு 1 hour கழிச்சு ஃபோன் பண்ணுறேன், என் மனைவிக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை கிட்ட கொடுத்துருக்கேன். இல்லையா சொல்லுவோமா? இதுதான் கரிசனை. ஓ, அங்கெல்லாம் பக்கத்தில் ஒரு சர்ச்சு தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி. ஏன்னா அவனுக்கு ஜெபம்னா என்ன தெரியும்? அவனுக்கு நமக்கு தெரியும். ஜெபம்னா ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு பேசுவது ஜெபம். ஆண்டவர் நம்மோடு பேசுவது என்னது தெரியுமா? நாம ஆண்டவர்கிட்ட பேசுறது ஜெபம், ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறது பைபிள் படிச்சா உங்ககிட்ட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் ஒன்லி ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசிக்கிறோம். அவர் நம்மகிட்ட பேசுறது சந்தர்ப்பமே இங்கே திறந்து இதை வாசிச்சேன்னா உங்ககிட்ட பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஜனங்களை அப்படி பார்ப்பார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவார். நீ பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, கலங்காதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் தாங்குவேன், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்பு பேர். கர்த்தர் பேச நம்ம இடம் கொடுத்து நம்மளா பேசி கிடக்கும். சில பேர் யார் பேச காரணம் கேட்க மாட்டோம், நம்மளா பேசி கிடக்கும். இதை கேள கேட்குற மாதிரி ஆகிடுவோம், அவனுக்கு பதில் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பேசினா ஜெபம். இல்லையா சொல்லுவோமா? அவர் பேசினா வேதம் வாசிக்கும். அவர்கிட்ட பேசணும்னா தயவுசெய்து பைபிள் வாசிங்க. படிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசத்தை பேசும் பாருங்க. அவன் கரிசனை உள்ள என்ன நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நேராக வந்தவொடனே நேராக என்ன செய்கிறார்? மாமியார்கிட்ட கொடுக்குறோம். கொடுத்து தான் செய்யுங்க, தெரியுங்க, சாப்பிடுங்க. நான் மாமியாருக்காக சொல்ல வரலைங்க, மற்றவர்கள் மேல் உங்களுக்கு கரிசனை உள்ள இருக்கும். நீங்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது, மற்றவங்களுக்கும் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும் பைபிள் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவது. மூணாவதாக கர்த்தர் சொல்றாங்க பாருங்களேன். திரும்ப பழைய வசனம் வாசிமா. போகுது பத்தி கிட்ட பேசுவானா? வாசிங்க. ஓர்வால் முத்து விட்டு போயிட்டு அதுக்கு அடுத்தது நீ போகும் இடத்திற்கு நான் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல். அல்லேலூயா சொல்லுவோமா? பாட்டு மட்டும் பாடுறோம். எங்கு செல்ல வேண்டும் கேட்குறேன் இல்லையா? ஆனால் சொல்றான், நீ எங்க போறிய அங்க நான் ஆவியானவர் எங்கேயோ அங்க நான் இருப்பேன். ஏசு எங்க இருக்கிற அங்கே ஊழியக்காரன் வசனம் கேளுங்க. ஏசு எங்க இருக்கிற ஊழியக்காரன் எங்க இருக்கிற அங்க நான் இருக்கிறேன் ஆண்டவர். என் பிள்ளை எங்க இருக்கிற அங்க நான் இருக்கிறேன். ஆனா பாடுவோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அப்படி சொல்லிவிட்டு நம்ம போயிடுவோம். அப்படி பாட்டு விருப்பமே இல்லாத போவாதன்னு அங்கதான் போய் நிற்போம். பேசாதன்னு அங்கதான் பேசுவோம். பார்க்காதன்னு அதான் பார்ப்போம். நம்ம ஸ்டைல் அது மாதிரி. ஆனால் நகோமி சொல்றான், இவன் சொல்றாங்க, ரூத்து நீ போகும் இடமெல்லாம் நானே உன் தெய்வம், ஏசப்பா உன் தெய்வம்னா அவர் என் தெய்வம். நீ எங்க போற? சபைக்கு போறியா? நான் அங்கதான் வருவேன். நீ எங்க போயிருக்கீங்க? நானும் அங்கதான் தங்குவேன். அப்ப ஆவியானவர் மேல் தங்கி இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுவோமா? இதாக ஒரு விசுவாசியோட அறிக்கையா இருக்கணும். கடைசி வரைக்கும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆவியானவருக்கு கர்த்தருக்கு அவர் சொல்றபடி செஞ்சேன்னா ஒரு நாள் வரும், உங்ககிட்ட நேரம் எடுத்து போய் போஸ் ஏசப்பா இது வரைக்கும் இந்த பையனை பாதுகாத்து கொடுத்து, இந்த பொண்ணை பாதுகாத்து கொடுத்தது, இனிமேல் யாருது உங்களுடைய பொறுப்பு இருந்தாங்கன்னு சொல்லிடுவார் பரிசுத்தார். அதுக்கு தான் கிரியை செஞ்சு கொடுத்துருப்பார். ரேப்சர்ல இருக்குது ரகசிய வருகையில வரைக்கும் உனக்கு கர்த்தர் ஏன் தெரியுமா நீ பாவம் செய்வது என்ன செய்யறாரு? உனக்கு துக்கமா இருக்கும். யார் ஒருத்தர் தவறு செய்யும் போது மனசு வேதனை படலையோ அவங்க கூட பரிசுத்தாவில இல்லைன்னு அர்த்தம். யார் ஒருத்தருக்கு உள்ள உணர்வு பேசலையோ இறக்கம் இல்லையோ, யார் யாரு என்ன செஞ்சாலும் ஆடப்பட அப்படின்ட்டு போறாங்களோ, குற்ற மனசாட்சி இல்லையோ, அவங்க உலக ஆவினர் கிரிய செய்ய சொல்லி அர்த்தம். நல்ல கவனிங்க எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு சொல்றா பாருங்க, உம்முடைய ஜனம் என்னோட ஜனம். இனிமேல் நீங்க யாருடைய பிள்ளைங்க? இயேசுடைய பிள்ளைங்க. நீங்க உலகத்தான் பிள்ளைகள் அல்ல. நல்லா கவனிங்க. உலகத்தானுக்கு நீங்க சொந்தமே கிடையாது. உலகத்து தான் இருக்கிறோம். இது என்ன வீடு? வாடகை வீடு. அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க வாடகைன்னா காலி பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் இருக்க முடியுமா? சொந்த வீடாக தான் இருக்கலாம். எத்தனை வருஷம்னா வாடகை வீட்டில் இருக்க முடியுமா? ஏங்க 5 வருஷம் ஆயிடுச்சுங்க, தயவுசெய்து வேற அக்ரிமெண்ட் போடுங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க, வீடு காலி பண்ணி எங்கன்னா போயிடுங்கணும். அந்த மாதிரி வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறோம். ஏசப்பா போய்கிறார், ரெடி பண்ணோம் வீடை. நல்ல ஒரு வீட்டை உண்டாக்கிட்டு மனவாட்டியாக நம்மளை கூட்டு போகிறதுக்காக வருவார். அது வரைக்கும் நம்ம அவரோட பரிசுத்தாவின் பேச்சை கேட்டுக்கின்னு, ஆவியானவரே நீ சொல்கிறபடியெல்லாம் நான் செய்கிறேன், நான் பாவம் செய்ய மாட்டேன் அதான் கண்டித்து உணர்த்துவார்னு இருக்குது பைபிளில். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நாம் போனவனுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா வேறொரு தேர்ச்சவர் நம்மளுக்குள்ள அனுப்புவேன். அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் இயேசு வருகை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் உணர்த்துகிற ஆவியானவர். நம்ம தான் உணர்வு இல்லாமல் இருக்கும். கர்த்தர் உணர்த்துறார். அதை போகாது, அதை செய்யாது, அதை பார்க்காத, அதை பேசாத, ஜெபம் பண்ணுமா ஜெபம் பண்ணுமான்னு சொல்லுவார் ஆண்டவர். நம்ம என்ன பண்றோமா? இப்போ என்னால் முடியாது, ஐ எம் ஸோ வெரி டயர்ட், நான் என்ன பண்ண முடியாது, என்னால் ஜெபம் பண்ண முடியாது. யாருக்கோ அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீ ஜெபம் பண்ண அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன், அந்த பையன் திரும்ப ஃபோன் பண்ணுறான், நல்ல ஒரு அழகான ஆண் கொடுத்ததே கற்றுக். இப்போ நம்பிக்கை வருமா வர அந்த இயேசு மேலே, இயேசு மேலே வராது, ஏமல் நம்பி கொண்டுருவோம். பரவாயில்ல, இருந்தாலும் ஜெபம் பண்ண நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இனிமேல் என்னையே சார் ஆகிடுவோம். இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் உண்மையை சொல்ற, மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இரக்கம் செய்கிற தேவன். அதான் சொல்றாங்க யாரு? நகோமி. மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன் அவனோடு இருப்பானாக. அப்ப யாரு? இரக்கம் உள்ள தேவன் நம்முடைய தேவன்.
இரக்கமுள்ளவர் போவாஸ் பார்த்தாரு, இவ ஒரு சாதாரண ஸ்திரியா இருக்கிறா, சமாரியா ஸ்திரியா இருக்கிறா, இவ யாரு மோவாபிய ஸ்திரியா இருக்கிறா, இவ்வளவு தூரம் அனுப்புங்கன்னு சொல்லல. என் வேலைக்காரி கூட இருமா, அந்த பாத்திரத்திலே கொண்டு தண்ணி குடி, நீ அங்கேயே சாப்பிட்டுக்க, அவன் கொடுக்கறத வாங்கிக்கப்பா, அவங்களுக்கு நல்லா என்ன செய்யுங்க, இன்னும் கதிரை சிந்த விடுங்க, அவங்க இன்னும் நல்லா பொறிக்கட்டும், நல்லா சமாதானமா இருக்கட்டும் சொல்லி அவங்களுக்கு இரக்கம் செய்யறாரு. இரக்கம் உள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லையா சொல்லுவோமா? சில பேர் சொல்லுவாங்க, எச்ச கையோட கை என்ன மாட்டான், காக்காக ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா என்ன ஆயிடும், சோறுலாம் அங்கே போயிடும், கை போயிட்டு வந்து போட்டோம் நினைக்கிறேன். அல்லையா சொல்லுவோமா? அப்ப இவ்வளோ காரியங்களுக்குள்ள மறைந்து இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாக நகோமியோடு கூட சென்ற ரூத்துக்கு ஒரு பெரிய பிளஸிங். யாரு? போவாசுன்ற மணவாளனை காண்பிக்கும்படியாக அவளுக்கு உதவி செய்தார் கர்த்தர். அதன் மூலமாய் பிறந்தவன் தான் யாரு? தாவீது. இன்னைக்கு தாவீது ரூத்து யாரோ ஒரு மோவாபிய ஸ்திரியை கர்த்தர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக உனக்கு நிறைவான பலன் எப்ப தெரியுமா வரும்? சங்கீதம் 91:4 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா வாசிங்க. சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாகும், இரவு உண்டாகுது. அவர் செட்டையின் கீழே வந்துட்டேன்னா உனக்கு ஒரு நிறைவான பலன். அப்படின்றதுமா இயேசுவின் கீழே நீ வந்துட்டேன்னா உனக்கு பிளஸிங். பாடல, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், மேலும் நடந்து வரும் சர்ப்பத்தையும் மிதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம். Hallelujah. Oshabalagana mauragana. Hallelujah. ஆமா, நகோமியை நம்பி அவளையே அடைக்கலமாய் கொண்ட ரூத்திற்கு ஒரு பெரிய நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். ஆனா அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய், அவர் சொல்றாரு பாருங்க, போவாஸ், கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா சங்கீதம் 46 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அவர் தாங்க நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபத்து காலத்தில் நீ எங்க போனாலும் உனக்கு என்ன செய்ய கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது. இயேசு ஒருவரே அடைக்கலமாக இருக்கிறார், அவர் தான் அடைக்கலம். நீங்க சொல்லணும், கர்த்தர் என் கோட்டையும், சங்கீதக்கார சொல்ல 12 சங்கீதத்தில் அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர் தான் நிறைவான பலனை கர்த்தரோட கொடுக்க போறார். ஆக கண்மான தேவ பிள்ளை, ஊர் பக்கத்துல மாம்சத்தின்படி நகோமி பின்பற்றின ரூத்திற்கு ஆண்டவர் முதலாவது வேதம் சொல்லுகிறது. ஃபர்ஸ்ட் வாசிங்க, அந்த வசனம் திரும்ப வாசிங்க. இல்லம்மா ஃபர்ஸ்ட் வசனம் 2:10 வாசிங்க. 2:10 வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க, ஆமா, அவருடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவதாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை. ஆமா, இன்னைக்கு இயேசுவின் கீழே நம்ம வந்திருக்கிறோம், இயேசப்பாவோட வந்திருக்கிறோம். அவர் தான் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அந்த அடைக்கலமான தேவன் சொல்லுவதை நம்ம கேட்டு நடந்தோம்னு சொன்னா நமக்கு பிளஸிங்.
நோவா செய்து முடித்தார். இந்த பைபிள் இயேசு சொன்னதெல்லாம் ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்து முடிச்சார். ஆதாம் என்ன செஞ்சிட்டாரு? ஆதாம் செஞ்சிட்டாரு. ஆதாம் என்னங்க செஞ்சாரு? பாவம் செஞ்சாரு. பழம் ஃப்ரூட் சொல்றது ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படின்னு சொல்லுங்க. பழம் பழம் அப்படின்னு என்னன்னு ஒண்ணு புரியல எனக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? கனியை புசிக்க கூட. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒய்ஃபு கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டாரு. நம்ம தான் ஒய்ஃப் கொடுத்தா எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். வாங்கி சாப்பிட்டாரு, முடிச்சு போச்சு. போ வெளியே போ, காலி காலி பண்ணு, வெளியே போ அப்படி சொல்லி துரத்தப்பட்டாங்க. ஆனால் அதே ஆதாம் கீழ்ப்படிந்தாருன்னா நம்ம பாவிகளாக இருந்திருக்கவே மாட்டோம். இயேசு கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பாவம் அதே பாருங்க 7 நாள் வெயிட் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், 7 days வெயிட் பண்ணு. எத்தனை நாள்? 7 நாள் காத்துன்னு யாருக்கு சொல்கிறாரு? சாமுவேலே சவுலுக்கு சொல்கிறார், 7 days வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன். வந்த உடனே என்ன செய்வோம்? பலி செலுத்தும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார்னு. இவர் பார்த்தா ஜனங்க என்ன செய்கிறாங்க? வந்தாலும் வந்தாலும் வர மாட்டாங்க. வர வயசாகிடுச்சுங்க, வரமாட்டாங்க. நீயே பண்ணு ராஜா. பலி செலுத்துக்கு ஆசாரியம் வேறு, அரசம் வேற இல்லை. நல்லா கவனிங்க. ஆனால் வந்தான், ஜனங்களுடைய பேச்சை கேட்டு என்ன செஞ்சுட்டான்? தயவுசெய்து சொல்கிறேன், கர்த்தர் பேச்சை கேளுங்க. நானே சொன்னா கூட ஆலோசனை தேவ சமுதிரம் உட்காந்து, ஆண்டவரே இந்த ஆள் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லி கர்த்தர் கேளுங்க. கர்த்தர் சொல்ற ஆலோசனைப்படி நடந்தா உனக்கு பிளெஸிங். அதான் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்லி தாவீது சொன்னாரு. சவுல ராஜாவாக்கினது ஆண்டவருக்கு என்ன செஞ்சது? மனஸ்தாபமா இருக்குது பைபிள்ல. ஆகிய எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரின் வார்த்தைக்கு யார் ஒருவர் செவி கொடுத்து அதன்படி நடக்கிறார்களோ, அந்த செட்டைகளுக்கு கீழே பதுங்கி இருக்கிறார்களோ, எல்லா சூழ்நிலைகளும் அந்த சிலுவையே பற்றி கொண்டிருக்கிறார்களோ, தேவனுடைய பாதத்தையே பற்றி கொண்டிருக்கிறார்களோ, அந்த மறைவிலே இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க போறார். அந்த நிறைவான பலனை கொடுக்க போறார் ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்து விட்டதற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்தாவின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரைட்.